ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுடைய முன்ஜென்மத்து கணவனையோ அல்லது மனைவியையோ சந்திக்கணுமா, சந்திக்க முடியுமா? ஸோ ரொம்ப ஃபேமஸான டீட்டு சென் சுரேஷ் வர்மா கேஸ் அப்படின்றது. சுரேஷ் வர்மாவாக இருந்தவர் ஒருத்தர் கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணப்பட்ட அந்த ஆத்மா போய் ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் பிறக்குது. ஆனால் அதுக்கு முன்ஜென்ம ஞாபகம் இருக்குது. நான் இந்த மாதிரி ரேடியோ கடை வச்சுருக்கிறேன்ட்டு அவங்க வீட்டில் சொல்லிகிட்ருக்கேன். அவங்க ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்குது, ஆனால் பணக்காரனாக அதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசான பிறகு தான் சரி என்ன தான் சொல்கிறான் போய் பார்ப்போன்ட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நிஜமாகவே இருக்குது. அவனுடைய ஒய்ஃப்லாம் இருக்கிறாங்க. ஸோ பார்க்கும்போது பேசுகிறது எல்லாத்தையும் வச்சுட்டு இது அவர் தான் அப்படின்றத அவங்க கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. ஆனாலும் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது குழந்தையாக இருக்குது. ஸோ இதுதான் ஆகும். உங்களுடைய முன்ஜென்ம கணவன் மனைவி ஒரு வேளை இப்போ உயிரோடு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க தாத்தாவா அல்லது பாட்டியாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த உணர்வும் வரப்போகிறது கிடையாது. ஸோ கிறிஸ்தவ மதத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. கடைசியில் எல்லோரையும் கல்லறையில் எழுப்புவாங்க. ஆனால் எழுப்பும்போது என்ன வயசு இல்லையா? தாத்தாவாக இறக்குறாங்க. தாத்தாவே எழுப்புனா அதை பார்க்குறதுல என்ன சந்தோஷம்? அவங்க இளமையாக இருக்கும்போது எழுப்பப்படுவாங்க. எல்லோருமே இளமையாக எழுப்பப்படுவாங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ உங்களுடைய முன்ஜென்ம கணவனோ மனைவியோ, முன்ஜென்மம்னா ஒரு ஜென்மம் மட்டும் கிடையாது இல்லையா, பல ஜென்மம் எடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ அப்போ அத்தனை ஜென்மத்து கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை நீங்கள் சந்தித்தால் ஒன்று சந்திக்க முடியாது, அது வேறு விஷயம். நீங்கள் இப்போ எந்த இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்க எங்கேயோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு வேளை சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்குன்னா, சில சமயம் ஸ்கூலில் ரொம்ப சின்ன வயசில் நம்ம ஒருத்தரோட க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு 10 வயசில் ஃப்ரெண்டாக இருக்கிற ஒருத்தனை ஒரு 40 வயசில் 50 வயசில் பார்த்திங்கன்னா எப்படி இருப்பான்? தோற்றத்தில் மட்டும் இல்லை, குணத்திலே பயங்கர வித்தியாசம் இருக்கும். ஒரே ஜென்மத்திலே இவ்வளோ நடக்குது. அப்படி இருக்கும்போது பல ஜென்மம் கழித்து வரும்போது அவங்க எவ்வளோ மாறி இருப்பாங்க. அவங்களுடைய குணம் அந்த அளவுக்கு மாறி இருக்கும். ஆணாக பெண்ணாக மாறி மாறியும் பிறந்திருப்பாங்க. உங்களுக்கு மனைவியாக இருந்தவங்க இப்போ ஆணாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. அல்லது நீங்களே அவங்களுக்கு மனைவியாக இருந்திருக்கலாம், இப்போ ஆணாக இருப்பீங்க. அவங்க மட்டும் இல்லை, நம்மளும் அப்படி தான் இல்லையா? பல ஜென்மம் எடுத்து நம்மளுமே மாறி இருக்கிறோம். ஸோ அப்போ ஏன் அந்த முன்ஜென்மத்து கணவன் மனைவி பற்றி புத்தி போகுதுன்னா, கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தை இந்த உறவு அப்பா அம்மா இந்த உறவுகளோடு ஒப்பிடும்போது இதுக்கு முந்தைய ஜென்மத்தில் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அப்பா அம்மா குழந்தைங்க இவங்களும் ரொம்ப நல்லவர்களாக இருப்பாங்க, தெய்வீக குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் இதை விட நல்லவர்களாக இருப்பாங்க. அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் உங்கள் கூட இருந்தவங்க இதை விட நல்லவர்களாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த முன்ஜென்மத்து கணவன் மனைவியை பற்றி புத்தி தேடுது. ஆனால் அப்போ தான் அவங்க நல்லவர்களாக இருந்தாங்க. மறுஜென்மம் எடுத்து இப்போ அவங்களும் உங்களை மாதிரியே ஏதோ ஒரு விதத்தில் மோசமாக இருப்பாங்க. ஸோ இப்போ நேரில் பார்த்தா உங்களுக்கு பிடிக்காதவர்களாக கூட இருப்பாங்க. நேரில் பார்த்தான்னு இல்லை, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல உங்களுடைய எதிரிகளில் ஒருத்தராக கூட ஏதோ ஒரு ஜென்மத்தில் இருந்த உங்கள் கணவனோ மனைவியோ இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கணவன் அல்லது மனைவி மட்டும் இல்லை, உங்கள் குழந்தையாக இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இப்போ பயங்கர எதிரியாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களே எதிரியாக தான் இருக்கிறாங்க இல்லையா? கூட இருந்தவங்களே எதிரியாக தான் இருக்கிற மாதிரி பல குடும்பங்கள் இருக்குது. அப்புறம் வெளியில் இருக்கிறவங்கள கேட்கவே தேவையில்லை. ஆனால் சப்போஸ் ஒரு 4 ஜென்மத்துக்கு முன்னாடி இருந்தவர்களை அப்போ இருந்த மாதிரியே இல்லையா, அப்போ உங்களுக்கு மனைவியாக இருக்கும்போது எப்படி அழகாக இருந்தாங்களோ, எப்படி நல்ல குணம் கொண்டவர்களாக குணவதியாக இருந்தார்களோ, அதே மாதிரியே பார்த்திங்கன்னா மனம் சந்தோஷமாகும். பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆனால் அதே மாதிரி நீங்களும் கணவனாக மாறினா தான் பார்க்க முடியும் இல்லையா? அந்த 4 ஜென்மத்துக்கு முன்னாடி உங்கள் மனைவி அப்போ இருந்த மனைவி எப்படி இருந்தாங்களோ, அப்போ அவங்களுக்கு கணவனாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியே நீங்கள் தோற்றத்திலும் சரி குணத்திலும் சரி மாறினா அவங்கள சந்திக்க முடியும். ஆக்சுவலாக நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ இருந்தவங்களோட முன்னாடி ஜென்மத்தில் இருந்தவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதை விட நல்லவங்களாக இருப்பாங்க. இப்படி ரொம்ப 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 நல்லவங்களாக இருந்தவங்க எப்போ இருந்தாங்க தெரியுமா?
இப்போ நாம் இருக்கிறது அதிகபட்சமாக 84வது ஜென்மத்தில் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் ஜென்மம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த முதல் ஜென்மம் அதிலிருந்து எடுத்து இப்போ கடைசி ஜென்மம் 84வது ஜென்மன்றது கடைசி ஜென்மம், அதில் தான் எல்லாருமே இருக்கிறோம். இப்போ அந்த முதல் ஜென்மத்தில் நம்ம எப்படி இருந்திருப்போன்னா செம சூப்பராக இருந்திருப்போம். அழகுலையும் சரி, அறிவுலையும் சரி, குணத்திலையும் சரி. அதே மாதிரி நமக்கு கணவனாக அல்லது மனைவியாக இருக்கிறவங்களும் அவ்வளோ அழகாக, அவ்வளவு குணம் நிரம்பியவர்களாக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, செல்வமும் அவ்வளோ பணக்காரர்களாகவும் இருந்திருப்போம். அதே மாதிரி உங்கள் கணவன் மனைவி மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகளும் அவ்வளோ ஒழுக்கம் நிரம்பியவர்களாக, நீங்கள் சொல்கிறத சொல்லாமலே கேட்கக்கூடியவர்களாக, உங்களுடைய உடன் பிறந்தவர்களும் இப்போ இருக்கிற மாதிரி துரோகிகளாக இல்லாமல் அவ்வளோ அன்பானவர்களாக, உடன் பிறந்தவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. உலகமே ஒரு குடும்பம் மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி வாழ்ந்தவர்களை தான் இன்றைக்கி நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் நம்மளுடைய முதல் ஜென்மம் பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆமாம், நம்மளுடைய முதல் ஜென்மத்தில் நாம் எப்படி இருந்தோமோ அதற்குத்தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அது நம்மளுடைய கோயில் தான். ஏன்னா நம்மளுடைய குணம் அப்படி இருந்துச்சு. ஏன் அந்த குணம் அப்படி இருந்துச்சு? எந்த அளவுக்கு குணம் சூப்பராக இருந்துச்சுன்னா, சொக்கத்தங்கம்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் எந்த கலப்படமும் சேர்க்கலைன்னா சொக்கத்தங்கம்னு. அந்த மாதிரி நம்ம குணத்தில் எந்த கெட்ட குணமும் கலந்துருக்காது. சொக்கத்தங்கமாக நம்ம இருந்தோம் ஆரம்பத்தில். அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. சரி, பழைய கதையை பேசி என்ன பண்ணுறது? அதான் முடிஞ்சிருச்சு எல்லான்றீங்களா? ஆனால் இந்த வாழ்க்கை ஒரு சக்கரம், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான்ட்டு ஒரு சினிமா டைலாக் இருக்கு இல்லையா? அவங்க எல்லைக்குட்பட்டு சொல்கிறாங்க. ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்டனா இந்த உடம்புன்ற எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்துக்கும் அது உண்மை இல்லையா? இந்த உடம்பு இப்போ மட்டும்தான் இருக்குது இல்லை, இந்த ஜென்மத்துக்குள்ள தான் இந்த உடம்பில் இருக்கிறோம். அப்படியே எப்போவுமே இருக்காது. ஆனால் இந்த உடம்பில் இருந்துட்டு நடிக்கிறார் இல்லையா ஆத்மா, உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்து இந்த உடம்பு மூலமாக இவ்வளோ காரியத்தை பண்ணுற இதே ஆத்மா இதுக்கு முன்னாடி வேறு உடம்பு மூலமாக பண்ணிச்சு, அதுக்கு முன்னாடி வேறு ஒரு உடம்பில் பண்ணிச்சு. அப்படி பண்ணுற ஆத்மா தான் உண்மையிலே நாம், உடம்பு நாம் கிடையாது. இப்போவும் ஆத்மா தான் எல்லாத்தையும் யோசிக்கிறது எல்லாமே. ஏன்னா ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. ஸோ இது 4 யுகமாக பிரிப்போம். இந்த 5000 வருடத்தை சமமாக சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்ட்டு. இதில் சத்தியுகத்தின் தொடக்கத்தில் வரும்போதும் இதே ஆத்மா தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ சொக்கத்தங்கமாக தூய்மையாக இருந்தது. இன்றைக்கி அழுக்காயிடுச்சு இறுதியில். இப்போ உங்களுடைய முதல் ஜென்மத்துக்கு மறுபடியும் போக போகிறீங்க. அழிச்சிட்டு போகிறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கார். அங்கே போகணுன்னா அதே மாதிரி தூய்மை ஆனால் தான் அந்த உடம்பு கிடைக்கும், அந்த யுகத்தில் பிறக்க முடியும். அப்போ நான் தூய்மை ஆகிட்டா அங்கேருந்து என்னுடைய மனைவி கடவுள் தான். அதுக்கு தான் ரகசியம் சொல்கிறார். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றார். அதை தான் அந்த படத்தில் வர டைலாக், வாழ்க்கை ஒரு சக்கரன்றாங்களே, உலக காலச்சக்கரம் நடந்ததே நடக்கும் திரும்ப திரும்ப. ஸோ இப்போ இந்த கடவுளுடைய ஞானத்தை எடுத்து தூய்மை ஆகிறோம். அப்படி அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கார். நம்மளை தூய்மை ஆக்கிறதுக்கு தான் ஒரு வயோதிகர் உடலில் வரார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறோம். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மகுமார் குமாரிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இப்போ இந்த ஞானத்தை யார் எடுப்பாங்கன்னா, சொர்க்கத்தில் இருந்தவர்கள். இப்போ இருக்கிற எல்லாரும் சொர்க்கத்தில் இருக்க மாட்டாங்க. அங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மக்கள் தொகை. வெறும் 9 லட்சம் தான் இருக்கும் ஆரம்பத்தில். இப்போ 1000 கோடி மக்கள் தொகை. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ ரொம்ப கம்மியானவர்கள், அந்த சொர்க்கத்தில் இருந்தவர்கள் தான் இப்போ இந்த ஞானத்தை எடுப்பாங்க. எடுத்து தன்னுடைய குணத்தை மாற்றிக்குவாங்க. சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. குழந்த மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. அதனால தான் அது சொர்க்கம்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு போனால் அதே மாதிரி இப்போவே நீங்கள் பரிசுத்தமாகணும். ஏன்னா குணத்தை தான் ஆத்மா எடுத்துகிட்டு போகும். ஸோ அந்த குணத்தை மாற்றுறதுக்கு தான் கடவுள் நமக்கு இப்போ வந்திருக்கிறார். இப்போ நீங்கள் ஆணாக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ மாறிட்டுருக்கிறீங்கன்னா, உங்களுடைய மனைவி எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்களும் இந்த ஞானத்தை எடுப்பார்கள். அவங்களுக்கும் இப்போ உங்களை தெரியாது, உங்களுக்கும் அவங்கள தெரியாது யாருன்ட்டு. ஸோ
நீங்கள் அங்கே தயாராகிற மாதிரி அவங்களும் தயாராகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அங்கே சந்திப்பீங்க, அதே மனைவியை சந்திப்பீங்க. உண்மையிலே கிறிஸ்தவ மதத்தில் மீண்டும் எழுப்புன்றது சொர்க்கத்தில் எழுந்திருச்சாதான், அந்த சொர்க்கத்தின் உடலோடு வந்தால்தான் நமக்கு சந்தோஷம் இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் துரோகம். அவன் ஏந்திரிச்சா என்ன, ஏந்திரிக்காட்டினா என்ன இல்லையா? ஆக்சுவலாக அவனை ஏன் எழுப்புறீங்க, நான் நிம்மதியாக இருக்கிறது பிடிக்கலையான்ற மாதிரி இருக்குது இன்றைக்கி உலகம். ஆனால் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு தூய்மையானால் இங்கே வருவீங்க. இறைவனுடைய ஞானத்தை கேட்கலன்னா கூட கடைசியில் உலக அழிவுலாம் நடக்கும்போது, ஏன்னா உலகம் அழிஞ்சு தான் இந்த பூமி சொர்க்கமாக மாறுது. அப்போ அந்த உலக அழிவின் போது படக்கூடிய கஷ்டம் மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். ஆனால் இறைவனுடைய ஞானத்தை எடுத்து நீங்களே முயற்சி செஞ்சு மாற்றினா சொர்க்கத்துக்கு வருவீங்க. மற்றபடி தண்டனை கொடுத்து அதனால் நீங்கள் மாறினீங்கன்னா சொர்க்கத்துக்கு வர மாட்டீங்க. நரகத்தில் கொஞ்சம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னாடி பிறப்பீங்க. அதாவது இப்போ இருந்து ஒரு 2-3 ஜென்மம் முன்னாடி பிறப்போம். சொர்க்கத்தில் அளவற்ற செல்வம் இருக்கும். தங்க செங்கலால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருப்போம். இப்போ எவ்வளோ பணக்காரர்களாக இருப்போம்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் அப்படிப்பட்ட உலகத்துக்கு போனால் இங்கே எதன் மீதும் ஆசை இல்லைனா தான் அங்கே போக முடியும். அங்கே அவ்வளோ அழகான ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கணவனாகவோ மனைவியாக அடையணுன்னா இப்போ காமம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்த நிலை அடைந்தால் தானே அங்கே போக முடியும். ஸோ அங்கே அந்த நிலையில் இருக்கிறதுனால தான் அது சொர்க்கமாக இருக்குது. இல்லைன்னா அவ்வளோ அழகான ஆண்கள் பெண்கள் இப்போ கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனநிலையோடு இருக்கக்கூடிய உலகத்துக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகுறது நிலைமை இல்லையா? அதனால தான் பரிசுத்தமானவர்களை ஃபில்டர் பண்ணி அனுப்புகிறார். ஒரு விதத்தில் உலக அழிவே அதுக்கு தான், அவங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை போய் எடுத்து தான் அங்கே சுகத்தை அனுபவிக்க போகிறோம். அதுக்கு தான் இப்போவே அந்த உடல்ன்ற உணர்வையே மறந்துடுங்க. வெறும் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்ற. அப்படி நினைவு பண்ணுறதுனால ஆத்மா தூய்மையாகி உங்களுடைய தூய்மையான முதல் ஜென்மத்து உடலை எடுக்கும். உங்களுடைய தூய்மையான மனைவி, தூய்மையான அப்பா அம்மா, தூய்மையான குழந்தை, உடன் பிறந்தவர்களை மீண்டும் போய் சந்திக்க போகிறீங்க. அடுத்த 2500 வருடம் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்க போகிறீங்க. அப்படி உங்களை மாற்றுறதுக்காகத்தான் கடவுள் சிவபெருமான் வந்திருக்கிறார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். இந்த உலகத்தை தான் பரந்தாமம் பரலோகம்னு சொல்கிறோம். கடவுள் நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தைய பிறக்கல. அதனால் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் குமாரிகள். ஸோ இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். இல்லாட்டினா கூட BK சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இறைவனுடைய அந்த நேரடி ஞானத்தை நாம் எடுப்போம். அதை நீங்கள் கேட்கலாம். ஸோ அதை தினம் தினம் கேட்கணும். மெயினாக நான் உடம்பு கிடையாது, ஆத்மானு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைவு செய்து செய்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்தையும் முற்றிலும் மறந்த நிலையை அடையணும். எந்த அளவுக்கு மறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறந்து சொர்க்கத்தின் முழு சுகத்தையும் அனுபவிப்பீங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வருவீங்க. அப்போ சுகம் குறையும். ஏன்னா சொர்க்கத்தில் உங்களுக்கு கணவனாக மனைவியாக இருந்தவர்களை சந்திக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அது நடக்க போகுது. ஆனால் நடந்தாலும் கூட முயற்சி பண்ணாதான் அங்கே போக முடியும் இல்லையா? முயற்சியும் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க. அப்போ உண்மையிலேயே எது மிக உயர்ந்தது அப்படின்னா, அப்படி உங்களை மாற்றுறதுக்காக கடவுள் வந்திருக்கிறார் பாருங்கள். அவரை அடையாளம் கண்டுக்கிறோம் பாருங்கள். அதன் மூலமாகத்தான் அவர் கொடுக்குற ஞானத்தை கேட்குறோம். அதன் மீது நிச்சய புத்தி வச்சு அதன்படி முயற்சியும் பண்ணுறோம். அதன் மூலமாக தான் சொர்க்கத்துக்கு போகிறோம். ஸோ அப்போ அந்த சொர்க்கம் அற்புதமான உலகம். ஆனால் அதைவிட அற்புதமானது இப்போ இறைவனை நாம் நேரடியாக சந்திக்கிறோம். இதோடைய நினைவு தான் மோசஸ் கிட்ட இறைவன் நேரடியாக பேசினார். இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிவராத்திரி கொண்டாடுறோம். சிவன் இந்த பூமிக்கு பிறந்ததைத்தான் சிவராத்திரின்னு இங்கே சொல்கிறோம். வடநாட்டில் சிவ ஜெயந்தின்னுவாங்க. ஸோ ஏன்னா கலியுக இரவில் அவருக்கு உடம்பு கிடையாது. அப்போ இன்னொருத்தர் உடம்புல வரார். அதுதான் திருடன் மாதிரி கடவுள் வருவார். அப்படின்னா திருடன் வர்றது யாருக்கும் தெரியாது இல்லையா? அது மாதிரி கடவுள் வர்றது யாருக்கும் தெரியல.
அப்போ கோடியில் ஒருத்தர் தான் இந்த ஞானத்தை வச்சு கடவுளை தவிர யாராலையும் இந்த ரகசியத்தை சொல்ல முடியாது, இது கண்டிப்பாக கடவுளுடைய ஞானம் தான் அடையாளம் கண்டுக்குவாங்க. ஸோ அப்படி அடையாளம் கண்டுக்கிறவங்களாக இருந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக விருப்பத்தோடு கேட்டிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. சொர்க்கத்துக்கு வரவங்க மட்டும் இல்லை, சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வரவங்க நீங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.